அருள்மிகு ஸ்ரீமத் குமரகுருதாச பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் விழாவினை தொடங்குகின்றேன். அடியார்களே, இங்கே நாம் எல்லோரும் பாம்பன் சுவாமிகளுடைய சண்முக கவசம் நமக்காக அருளப்பட்ட 123வது ஆண்டு விழாவை இங்கே நாம் அனுபவிக்கின்றோம். பாம்பன் சுவாமிகள் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்றவர் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் என்ற பெயருக்கு உரியவர். தத்துவமாக அவரை சொல்லும் பொழுது அத்தியாசிரம, சுத்தாத்வைத, வைதிக, சைவ சித்தாந்த ஞானபானு என்று சொல்லுவார்கள். நீங்கள் எல்லாரும் இந்த திருக்கோயிலுக்கு வருகிறீர்கள் என்று சொன்னால் அதிலே எவற்றையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கப் போகின்றீர்கள் என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்ல வந்த ஒரு மரபு திருஞான சம்பந்தர் தொடங்கி வைத்த மரபு. திருஞான சம்பந்தர் தான் பல கோயில்களுக்கும் சென்று இந்த கோயிலை நீங்கள் இப்படி அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னவர். எதற்காக திருக்கோயில் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர். எப்படியெல்லாம் திருக்கோயிலை நீங்கள் அனுபவித்து எதையெல்லாம் வாங்கிக் கொள்ளலாம் என்பதை பற்றி சொன்னவர். அவரோடு இருந்து சொன்னவர் திருநாவுக்கரசர். அதை தொடங்கி சுந்தரரும் வருகிறார். இப்படி வந்த அருளாளர்கள் மரபில் சேக்கிழார் வந்து இப்படியெல்லாம் நமக்கு தொண்டு செய்த அருளாளர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய வரலாற்றை எல்லாம் தொகுத்து தந்தார். அவருக்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டிலே இருந்த சில ஆட்சி மாற்றங்களால் எந்த வழிபாட்டை நாம் எப்படி மேற்கொள்ளுகின்றோம் என்ற நிலைமை தெரியாத போக்கு இருந்த காலத்தில் அருணகிரிநாதர் கிபி 17ஆம் நூற்றாண்டிலே, அதாவது அதற்கு முன்பாக 14ஆம் நூற்றாண்டிலே நமக்கெல்லாம் கிடைக்கிறார். அவர் வந்துதான் ஏற்கனவே நாயன்மார்களால் பாடப்பட்ட திருக்கோயில்களை எல்லாம் முருகனோடு சேர்த்து வைத்து நீங்கள் எல்லாம் எப்படி கோயிலை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய இயக்கமாக நின்று நால்வர்கள் பாடிய திருக்கோயில்களை விடவும் அதிகமான எண்ணிக்கையில் எல்லா கோயில்களுக்கும் சென்று பாடல்களை அருளுகின்றார். அதில் இன்னொரு முறையையும் அருணகிரிநாதர் மேற்கொள்ளுகின்றார். என்ன என்று கேட்டால், நீங்கள் எல்லோரும் குறைவே இல்லாத ஒரு பெரிய பயனை பெற வேண்டும் அல்லது பெரிய பொருளை நீங்கள் அடைய வேண்டும் என்பதை நேரடியாக சொல்ல வருகின்றார் அருணகிரிநாதர். அவருடைய வரலாறு உங்களுக்கெல்லாம் முழுமையாக தெரியாவிட்டாலும் திருவண்ணாமலைக்கு சொந்தக்காரர் அருணகிரிநாதர் என்று உங்களுக்கு தெரியும். அருணகிரி என்று சொன்னாலே திருவண்ணாமலை என்பதனுடைய பெயர்தான் என்பதும் தெரியும். அந்த பெயராலேயே வாழ்ந்த அருளாளர் அருணகிரிநாதர் என்றும் உங்களுக்கு தெரியும். அந்த அருணகிரிநாதர் தான் நமக்கெல்லாம்
முருகனுடைய வழிபாடு எந்த அளவுக்கு பெருமை உடையது என்பதை மிக பெரிய அளவிலே எடுத்து காட்டியவர். அவர் மேற்கொண்ட தொண்டு ஒரு வித்தியாசமான தொண்டு. என்ன என்று கேட்டால், திருஞான சம்பந்தர் தொடங்கி வைத்த சிவ வழிபாட்டை ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக, நீங்கள் வணங்குகிற சிவன் யார் என்று கேட்டால் இந்த அண்ணாமலையாக இருக்கின்ற இறைவன்தான் என்று சொல்லி அதோடு கூட ஒன்றை சொல்லுகிறார். ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று ஒன்று சொல்லுவார். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், உலகத்திலே நிறைய கடவுள்கள், நிறைய பெயர்கள் உலகம் முழுக்க இருந்தாலும் இங்கேயும் நாம் தமிழ்நாட்டில் சிவன் என்றும் அம்மை என்றும் முருகன் என்றும் கணபதி என்றும் இப்படியெல்லாம் பல பெயர்களால் கடவுளை நமக்கு தெரிந்த வகையில் ஏதாவது வழிபாட்டை மேற்கொண்டு எதையாவது வாங்கி கொள்ளலாம் என்பதாக கடவுளை அனுபவிக்கிறோம். ஆனால் நாம் அனுபவிக்கிற கடவுள் ஆதி அருணாசலம் என்பதாக இருக்க வேண்டும் என்பதாக ஒரு உண்மையை சொன்னவர் அருணகிரிநாதர். ஆதி அருணாசலம் என்று சொன்னால் எல்லா கடவுள்களுக்கும் மூலமான ஒரு ஜோதி பொருள் என்று பொருள். அடி அண்ணாமலை, ஆதி அண்ணாமலை என்று நீங்கள் எல்லாம் திருவண்ணாமலையை சுற்றுகிறவர்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அதனுடைய உட்பொருள் என்ன என்று கேட்டால், மூலமாக இருக்கிற கடவுள் திருவண்ணாமலையில் தெரிந்தான் என்பது. அதாவது கடவுள் என்று பல பெயர்களால் இருக்கிற விஷயங்களை கடந்து எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கிற கடவுள்தான் அருணாசலத்திலே அனுபவிக்கப்படுகிறவன் என்று அருணகிரிநாதர் சொல்லுகிறார். இப்படி கடவுள்களுக்கெல்லாம் மூல கடவுளை, ஜோதி கடவுளை அனுபவித்த அருணகிரிநாதர் மரபில் அருணகிரிநாதர் பெற்ற பெரிய அனுபவமும் அவர் சொன்ன பெரிய கடவுளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர்தான் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள். நீங்கள் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அல்லது பாம்பன் சுவாமிகள் இங்கேயும் அமர்ந்திருக்கிறார். இந்த திருக்கோயிலிலும் வந்து தங்கியிருப்பதாக வரலாறு உண்டு. இந்த செங்குந்த கோட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருக்கோயில், இந்த கோவிலை வந்து வணங்குதிய அந்த நேரத்திலேயே உங்களுக்கு புரிந்திருக்கும் எத்தனை பெரிய விஷயங்கள் உண்டோ, எவ்வளவு தேவையான விஷயங்கள் கோயிலுக்கு தேவையோ அத்தனையையும் சிறப்பாக பெற்றிருக்கின்ற கோயிலாக இந்த கோயிலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வலம் வந்திருக்கும் பொழுதே. என்ன என்று கேட்டால், இப்ப நான் சொன்ன ஆதி அருணாசலமாக மூலவரை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படியே திருச்சுற்று வரும்பொழுது அல்லது வலம் வரும்பொழுது நால்வரை பார்க்கிறீர்கள், சேக்கிழாரை பார்க்கிறீர்கள், பிறகு மெய்கண்டார் முதலிய சந்தானாச்சாரியர்களை பார்க்கிறீர்கள். அதற்கும் எளிமையாக வெளியே மண்டபத்தில் இந்த அருணகிரிநாத பெருமான், திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள், வள்ளல் பெருமான், பாம்பன் சுவாமிகள் நால்வரையும் பார்க்கிறீர்கள். இப்படியெல்லாம் இந்த திருக்கோயில் சார்ந்து இந்த சிலைகளை அல்லது திருமேனிகளை எழுப்பியிருப்பதற்கு என்ன காரணம் என்றால், இந்த கோயிலை சார்ந்தவர்கள் தெளிவான கருத்து உடையவர்கள் என்று பொருள். அதாவது நீங்கள் பல கோயில்களுக்கு சென்றால் தெளிவான கருத்து இருந்தால்தான் அந்த கோயிலை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதாக அமைப்பார்கள். அப்படி இல்லை என்றால் கோயில் அமைப்பிலேயே கோளாறு வரும். ஆனால் இந்த கோவிலில் அந்த மூலவரை அடிப்படையாக கொண்டு இந்த கோயில் நிர்மாணத்தில் அனைத்து அருள் விஷயங்களையும் நீங்கள் அடக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் இங்கே இருக்கிறது. அதனால்தான்
ஆதி அருணாசலம் என்று சொன்ன அருணகிரிநாத பெருமானை நீங்கள் புரிந்து கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்றால் இதுதான் முறை. என்ன என்றால், மூலவராக முருகப்பெருமான் இருக்கிறான், மற்றவர்களெல்லாம் அதனோடு சார்ந்தவர்கள் என்பதாக நீங்கள் அனுபவித்தால் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று அருணகிரிநாத பெருமான் சொன்னதனுடைய அர்த்தம் புரியும். அந்த அருணாசல பெருமான் என்பதாக ஜோதியை நாம் அனுபவிக்கிற இந்த கார்த்திகை மாதம், இன்றைய நாள் கார்த்திகை சோமவாரம், அதாவது இந்த திருக்கோயில் சார்ந்து சொற்பொழிவு அமைக்க வேண்டும் என்று நண்பர்கள் அறங்காவலரை சந்தித்த பொழுது, நீங்கள் இந்த கார்த்திகை சோமவாரமே ஆரம்பிக்கலாம் என்பதாக அவர்கள் உடனே விருப்பத்தோடு சொல்லியிருக்கிறார்கள். ஏன் அவர்களாக சொன்னார்களா அல்லது இவர்கள் கேட்டதனால் வந்ததா என்பதாகவெல்லாம் இல்லாமல், கடவுள் இங்கே வேலை செய்கிறார், அது உங்களுக்கு புரியும். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு காலத்தில் இங்கே சொற்பொழிவை தொடங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு கார்த்திகை சோமவாரம் என்று திருக்கோயிலிலிருந்து பதில் வருகிறது. ஆனால் இந்த திருக்கோயிலில் தொடங்குகிற கார்த்திகை சோமவாரம் தான் பாம்பன் சுவாமிகள் வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு நாளாக இருக்கிறது. அது என்ன நாள் என்று கேட்டால், பாம்பன் சுவாமிகள் உலகத்திற்காக சண்முக கவசம் என்கிற நூலை அருளிய நாள். அவர் நமக்காக அதை தந்து 123 ஆண்டுகள் ஆகிறது. அந்த 123வது ஆண்டு நாளைத்தான் இன்றைய நாளிலே நமக்கு பாம்பன் சுவாமிகள் அனுபவிக்க தந்திருக்கிறார். அதாவது ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும், எப்படியாவது செய்ய வேண்டும் என்பவர்களுக்கு அவர்களுக்கே தெரியாமல் இந்த நாள் அமைகிறது என்று சொன்னால், அது அந்த நாளுக்கு உரிய பெரிய வரலாறு உங்களுக்கு வாய்த்திருக்கிறது என்று பொருள். இப்போ கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் நமக்கு வரப்போகுது, எல்லாருக்கும் தெரியும். கார்த்திகை தீபம் என்பது திருவண்ணாமலையில் ஏற்றப்படுகிறது, அதுவும் தெரியும், பௌர்ணமியில். இப்போ கார்த்திகை தீபம், அப்புறம் ஒவ்வொரு கார்த்திகை சோமவாரத்திலே அனுபவிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் சிவபெருமானுக்கா முருகனுக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கேள்வியாக கேட்டால் சந்தேகம் வந்துடும். ஏன் அப்படின்னா, சிவபெருமானுக்குத்தான் கார்த்திகை விரதம்லாம் நாம் மேற்கொள்கிறோம். ஆனால் அது யாரை சென்று அடைகிறது என்று கேட்டால், கார்த்திகை என்ற பெயரால் அனுபவிக்கப்படுகிற இறைவன் முருகன் உங்களுக்கு தெரியும், கார்த்திகேயன். அப்புறம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன். அதை கடந்து கார்த்திகை மாத திருவண்ணாமலை ஜோதி வழிபாடு என்பதும் கூட முருகப்பெருமானுக்கு உரியது என்பதுதான் உண்மை. இதுல நீங்க கேட்காம இருந்திருக்கலாம், இதோட உண்மை தெரியாம இருந்திருக்கலாம். அதை நான் விரிவா ஆராய்ச்சி பண்ணி சொல்றதுக்கு இது இடம் இல்லை. ஆனாலும் கார்த்திகை திருவண்ணாமலை ஜோதி வழிபாடு என்பது மூல கடவுளை அனுபவிக்கிற வழிபாடு. மூலக்கடவுள் யார் என்று சொன்னால் முருகன். இதுதான் வரலாறு. மூலக்கடவுள் அடையாளப்படுத்த அருணகிரிநாதரால் சொல்லப்பட்ட வார்த்தை தான் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாள் என்று சொல்லுகிற வரலாறு. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதத்தோட சம்பந்தப்படுத்தி சண்முக கவசத்தை பாம்பன் சுவாமிகள் பாட வச்சதுக்கு முருகப்பெருமான் அந்த மாதிரி செய்ததுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எல்லாருக்கும் கந்தசஷ்டி கவசம் தெரியும். கந்தசஷ்டி கவசத்தை பாடி நிறைய பேர் தன்னை பாதுகாத்து கொள்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாம்பன் சுவாமிகளும் தொடக்கத்தில் கந்தசஷ்டி கவசம் பாடினார் அப்படின்னு அவருடைய வரலாறு படிக்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனால் அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சண்முக கவசத்தை இந்த உலகத்திற்கு தர வேண்டும் என்று நினைக்கிறார். அதுக்கு எல்லாரும் சாதாரணமாக சில காரணம் சொல்லுவாங்க. அதில் நிறைய மந்திரம் இருக்குது, குத்து வெட்டு அப்படிலாம் வருது கந்தசஷ்டி கவசத்தில். அந்த மாதிரி ஒரு வன்முறை இல்லாமல் பாம்பன் சுவாமி சண்முக கவசத்தை பாடியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக ஒரு காரணம் சொல்லுவார்கள்.
ஆனால் இந்த கந்த சஷ்டி கவசம் பாலன் தேவராய சுவாமிகள் அருளிய அந்த கந்த சஷ்டி கவசம் எந்த அடிப்படையில் பாடப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவ கவசம் இருக்கும், அப்புறம் விநாயக கவசம் இருக்கும், முருகனுக்கும் அந்த வரிசையில ஒரு கவசமானது கந்த சஷ்டி கவசம். அதாவது சிவகவசம் சில பேர் படிச்சிருப்பாங்க, சில பேர் விநாயக கவசம் படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு கவசம் இருக்கு. அதனால முருகனை வச்சியும் நாம பாதுகாப்புக்காக கவசம் வைக்கலாம் அப்படின்னு கந்த சஷ்டி கவசம் பயன்படுகிறது. இது எல்லாருக்கும் தெரியும். அதுல என்ன குறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப விநாயகர் பெருமான் கோவில் இருக்கிறார், அவர்கிட்ட நாம போய் எது வரைக்கும் அவர்கிட்ட கேட்கலாம். இது நம்ம கற்பக விநாயகரும் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சாமியும் இருக்கிற தலம். இப்போ கற்பக விநாயகர்கிட்ட போய் எது வரைக்கும் கேட்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சா, அவரை தாண்டி ஏன் முருகன்கிட்ட போகணும் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சா, அதுக்கப்புறம் இங்க ஏன் வரணும் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ விநாயகர் பெருமானை பற்றி உங்களுக்கு தெரியும். திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். பிடியதன் உரு உமை கொல மிகு கரியது வடிகொடு தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிவலம் உரை இறையே. இது திருஞான சம்பந்தர் பாடினது. கடி கணபதி வர அருளினன். எந்த கடி கணபதி? அடியவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர். அதாவது பெருமான் என்ன பண்றான்னா, ரொம்ப இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க பிரச்சனை இல்லாம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இடர் கடி கணபதி வர அருளினன். இடர்கடி கணபதினா துன்பங்களை நீக்குவதற்காக கணபதியை வரச் செய்தான் சிவபெருமான். இது திருஞான சம்பந்தர் சொல்ற வரலாறு. யாருக்கு? விநாயகர் பெருமானுக்கு. இப்ப விநாயகர் பெருமான்கிட்ட போயிட்டு திருஞான சம்பந்தர் மூலமா பார்த்து நின்று வணங்கினால் அவர் நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்குவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. துன்பங்களை எல்லாம் அவர் நீக்கிற மாதிரியே கந்த சஷ்டி கவசம் பாடி முருகன் கிட்ட நீக்கிக்கலாம் அப்படின்னு இங்க கொஞ்சம் பேர் வருவாங்க. விநாயகர் பெருமானையே ஔவையார் விநாயகர் அவள் பாடின மாதிரி நினைச்சு போய் அவரை வணங்கினால் அவர் என்ன பண்ணுவார்னா சிவபெருமானுடைய அனுபவத்தை கொடுப்பார். யோகத்துல என்னது பெரிய அனுபவத்தை தருகிற அந்த யோக முறையில எவ்வளவு பெரிய அனுபவம் உண்டோ அதை கொடுப்பார். விநாயகர் அவள் பாடி விநாயகரை பார்த்தா அதுக்கு வழி பண்ணது யாரு? ஔவையார். ஔவையார் பாடினதை நினைச்சு விநாயகரை பார்த்தீங்கன்னா தான் மூலாதாரத்தில் மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்து அறிவிப்பார். மூலாதாரத்தில் மூன்று எழும் கணலை காலால் எழுப்பும் கருத்து அறிவிப்பார். யாரு? விநாயகர். யாரை வச்சு? ஔவையாரை வச்சு. திருஞான சம்பந்தரை வச்சு நம்முடைய துன்பங்களை நீக்குவார். இதெல்லாம் வரலாறு. இப்ப கடவுளுக்கு எப்படி இவர் இதை செய்வார்னு பேர் வருது? நமக்கு முன்னாடி அருளாளர்கள் இந்த கடவுள் மூலமா இதை நீங்க வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு அவங்க அதுக்கு வடிவம் கொடுப்பாங்க. இப்ப நான் கடவுளை போய் இந்த ஊர்ல இங்க இருக்கிற சிவசுப்பிரமணிய சாமி கிட்ட எந்த அளவுக்கு வாங்கலாம் அப்படின்னா போக போக தெரியும். அவர் எந்த அளவுக்கு நாமெல்லாம் அதை அனுபவிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம ஒழுக்கமா உண்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்க அவரை அனுபவிக்கலாம். இதுதான் கடவுளை அனுபவிக்கிற முறை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருஞான சம்பந்தர் இருந்தார். மதுரையில சமணர்கள் சைவத்தை எல்லாம் விளங்காம பண்ணிட்டாங்க. அப்ப திருஞான சம்பந்தர் என்ன பண்றார்? மதுரைக்கு போய் சமணர்களை அதாவது வாதத்துக்கு அழைக்கிறார். அவங்களும் அழைக்கிறாங்க. வாதம் நடக்குது. ஜெயிக்கணும். எதிர் ஜெயிக்கணும்? சைவம் ஜெயிக்கணும். அதுக்கு திருஞான சம்பந்தர் பார்க்கிறார். எங்க நடக்குதுன்னா மதுரையில நடக்குது.
பார்த்தா சிவபெருமான், அவர் சிவபெருமான் மேல பாட்டு பாடி சமணர்களை ஜெயிக்கலாம் தான் நினைக்கிறார். ஆனா மதுரையில இருக்கிற சிவபெருமான் மேல பாட முடியல. அங்க மதுரையில நின்னுகிட்டு திருநள்ளாறு சிவபெருமான் மேல பாட்டு பாடுறார். மதுரையில தான் நிக்கிறார். மதுரை இறைவன் மேல ஏன் பாட்டு பாடல? திருநள்ளாறுல இருக்கிற சிவபெருமான பாடி தளிரில வளரொலின்னு பாடுவார். அந்த வாதத்துக்கு அவர் திருநள்ளாரை ஏன் அழைக்கிறார் அப்படின்னு கேட்டா, கடவுள் இந்த இடத்துல கெட்டவங்களால வேலை செய்யற அந்த ஆற்றல் குறைஞ்சி போயிருக்கு. அப்ப திருநள்ளாறுல இருக்கிற கடவுள் தான் பெரிய கடவுள் அப்படின்னு அவர் முடிவு போடுறார். திருநள்ளாறு யாருன்னு கேட்டீங்கன்னா தர்பாரண்யேஸ்வரர். தர்பாரண்யேஸ்வரர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா யார்? அவரு சிவபெருமான் மட்டும் இல்ல, அவரு பாம்பன் சாமி சொல்ற மாதிரி அருமுக சிவன். அவர் தர்ப ஆரண்யம்னா தர்ப புல்லு காடுன்னு அர்த்தம். முருகப்பெருமான் இருக்கிற இடம் எது? சரவண பொய்கை. சரவண பொய்கைனா என்னன்னு கேட்டா தர்ப குளம்னு அர்த்தம். தர்ப இருக்கிற காடு குளம் இதான் சரவண பொய்கை. சரவணம்னா தர்ப புல்லுன்னு அர்த்தம். தர்ப புல் நிறைந்து இருக்கிற குளம் தான், தர்ப புல் இருந்த இடம் தான் திருநள்ளாறு. தர்ப புல்லு தான் சரவண பொய்கை. அது இமயமலை மட்டும் இல்ல, எங்கெல்லாம் தர்பன்னு ஒண்ணு வருதோ அங்கெல்லாம் முருகன் தான் அதுக்கு அடையாளம். ஏன்னா சுத்தமான கடவுள்னு எது பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுக்கு முருகன் பேர். சரவண பொய் தர்பனாலே உங்களுக்கு தெரியும் எதுக்கு. தருப்பை அப்படின்னா நீ எவ்வளவு நாள் சுத்தம் இல்லாம இருந்தாலும் இந்த கல்யாணம் பண்ணும்போது சடங்கு செய்யும் போது உனக்கு சுத்தம் இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு மோதிரம் போட்டு பூணெல்லாம் போட்டு விடுறாங்கல்ல, தர்பை. அந்த அது எதுக்குன்னா பவித்திரம், சுத்தம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளை கடவுளாவே பார்க்கணும் அப்படின்னா சரவண பொய்கையில வந்த கடவுள்னு அர்த்தம். இப்ப சிவபெருமான கடவுளா பார்க்கறீங்கன்னா அவர் 5 முக சிவன். கடவுளே அவரானா கடவுளே அவர் தான். ஆனா 6 முக சிவனா இருந்தாதான் அவர் கடவுள்ங்கிற பேர்லயே சொல்ல முடியும். சாமி அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன், சிவசாமி அப்படின்னா சிவபெருமான், விநாயக சாமி அப்படின்னா விநாயகர். ஆனா சாமின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது யாருக்கு உரியது? முருகப்பெருமானுக்கு மட்டுமே உரியது. மற்றவங்க எல்லாருக்கும் நீங்க சாமியை சேர்த்து சொல்லணும். ஆனா சாமின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அது முருகப்பெருமானையே குறிக்கும். கடவுள் அப்படின்னா மற்றவங்களும் கடவுள்னு நீங்க பேரை சொல்லி சொல்லணும். ஆனா கடவுள்ங்கிற பேருக்கே யாரு ஆள் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகன் அர்த்தம். இது நான் சொல்லல, அமரகோசம் அப்படிங்கிற ஒரு நூல், வடமொழி நிகண்டு நூல். அது அமரசிம்மன் ஒரு ராஜா எழுதினான். அந்த அமரகோசத்துல இந்த சொல் இருக்கு. சுவாமி என்று சொன்னால் அது முருகன் அல்லது குமாரனை மட்டுமே குறிக்கும். மற்றவங்களை நீங்க சாமின்னு சேர்த்து சொல்லலாம், ஆனா சாமின்னு சொன்னா அது முருகனுக்கு உரியதுன்னு அர்த்தம். அப்போ சிவசுப்பிரமணிய சாமின்னு சொன்னாலும் முருகன் தான், வெறும் சாமின்னு சொன்னாலும் முருகன் தான். மற்றவங்கெல்லாம் சாமின்னு சொன்னா முருகன்கிற பேருக்கு வரமாட்டாங்க. அப்ப கடவுள் அப்படிங்கிற ஒரு ஆளை கடவுளாவே நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுதான் ஜோதி, அதுதான் ஆறுமுகம் உடையது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அருளாளர்கள் அனுபவிச்சு சொல்றாங்க. அதுல முக்கியமா வள்ளலார் என்ன பண்றார்? கந்தகோட்டத்துல சண்முக தெய்வமணி, 6 பட்டையாக 6 முகங்கள் உடையதாக இருக்கிற தெய்வம் தான் பெரிய கடவுள் அப்படின்னு தெய்வமணி மாலையில வள்ளலார் முதல்ல பாடுறார். அதுக்கு பிறகு இந்த அறகுறையா இதுக்கு இருக்கிற கடவுள்னு போய் வழிபட்டு நீங்க எதையெல்லாம் பாடி எதையெல்லாம் வாங்க நினைக்கிறீங்களோ செய்யுங்க, வேணாம்னு சொல்லல.
ஆனால் எல்லாத்தையும் கொடுக்கிற மாதிரி, நீங்க எல்லாத்தையும் வாங்குற மாதிரி, எல்லாரையும் கும்பிட்ட மாதிரி, பெரிய இதுக்கு மேல வேற ஒரு ஆள் இல்லை அப்படின்னு நீங்க சாமி கும்பிட்ட மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு பாம்பன் சாமி நினைக்கிறார். புரியுதா? அது இப்ப நாம் போய் விநாயக கவசம் பாடனா அதுல என்ன வருதோ அது வரைக்கும் தான் அனுபவிக்க முடியும். சிவகவசம் பாடினா அதுல எது வருதோ அது வரைக்கும் தான் அனுபவிக்க முடியும். ஆனா சண்முக கவசம் அப்படிங்கிறது முருகனை 4 கடவுள்ல ஒரு கடவுளா வைக்காம கடவுள்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குல்ல, அதையே நேரா நீங்க அனுபவிக்கணும், அதுகிட்டயே கேட்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு உரிய நூல் சண்முக கவசம் அப்படின்னு அர்த்தம். இந்த கந்தசஷ்டி கவசத்துக்கும் சண்முக கவசத்துக்கும் உள்ள வேறுபாடு இதான். இந்த கோயில்ல முருகன் வழிபாட்டிலேயே முருகனே வழிபாட்டுக்கு இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலா இந்த கோயில்ல வழிபாட்டுக்கு உரியது வேல். இந்த கோயில்ல வேல் வழிபாடு கொஞ்சம் சிறப்பான வழிபாடு. எங்க இந்த செங்குந்த கோட்டத்துல இந்த வேல் வழிபாடை இவங்க கொஞ்சம் சிறப்பா நடத்துறாங்க கூடுதலா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேல் ஏன் வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வேல் வழிபாட்டுக்குள்ள சத்தியம் இருக்குதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க கொஞ்சம் அந்த பாராயணம் நடக்கும் போதே வந்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். பாராயணம் பாடிக்கிட்டே இருந்தாங்கல்ல, 6வது முறை சண்முக கவசம் பாடிட்டே வந்து எல்லினும் கரியமேனி எமப்படர் வரினும் என்னை பாடினாங்கல்ல, அதை முடிக்கும் போதே ஓம் ஐம் ரீம் வேல்னு சொல்லும் போதே மணி அடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி மணியே கிடையாது. அந்த 6வது முறை ஓம் ஐம் ரீம் வேல் பாடின உடனே வருதுன்னா அந்த வேல் மந்திரமா நிக்குதுன்னு அர்த்தம். இந்த ஊர்ல வேல் வழிபாடு சிறக்குதுங்கிறது உண்மைங்கிறதுனால அந்த இடம் வரும்போது அதை முடிக்கும் போதே முடிச்சு வைக்கிறார் கடவுள். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம் ஐ நானும் அப்பதான் அதை கவனிக்க ஆரம்பிச்சேன். எது அந்த ஓம் ஐம் ரீம் வேல்னு சொல்லி அதுக்கு எல்லாரும் 1000 அர்த்தம் சொல்லியிருக்கலாம், அது வேற. அந்த இலை வந்து ஓம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இந்த ரீம் அப்படிங்கிறது கீழே வர்ற அந்த கூர்மையான பகுதி தண்டு, அதை ரெண்டையும் சேர்க்கணும். எது ஐம் சேர்க்கணும். இந்த 2000 இந்த மேல பருத்தி இருக்கிற ஓம், அதுக்கு கீழே இருக்கிற ரீம், நடுவுல சேர்க்கிறது ஐம். அந்த ஓம் ஐம் ரீம் வேல் சேர்த்தாதான் அந்த மந்திரமாவே நீங்க அந்த வேலை பார்க்கலாம். அது உண்மைங்கிறதுனாலதான் அந்த 6வது முறை சொன்ன உடனே உங்களுக்கு அந்த இடம் மந்திரார்த்தம் வரும்போது சாமி மணி அடிக்க வச்சார். அது யாரும் இங்க திட்டமிட்டுலாம் ஏற்பாடு பண்ணல. ஏதோ பாம்பன் சாமி இதுக்குள்ள நமக்கு ஒப்புதல் அளிக்கிறார், இதை நாம அனுபவிக்கணுங்கிறது அதோட அர்த்தம். அது வந்து இங்க தங்கனாருங்கிறது வெறும் ஐதீகம் மட்டும் இல்லை. இப்ப இதை பாடினதுல இருந்து இந்த இடத்துக்கும் அவர் வந்து நின்று நமக்கு வேலை செய்யறார். நாம் அது வேல் மட்டும் வேலை செய்யல, பாம்பன் சாமியும் வேலை செய்யறதுனாலதான் அது அந்த 6வது முறைக்கு அந்த அந்த எது நமக்கு அசரீரி மாதிரி அது அமைந்தது அப்படிங்கறத நீங்க அனுபவிச்சிருக்கலாம். இதையே நீங்க அனுபவிக்கணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாம்பன் சுவாமிகளுக்கு கால் அடிபட்டது வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். பாரிமுனையில சாமி வரும்போது குதிரை வண்டி இடிச்சு அவர் வந்து கால் உடஞ்சி போகுது. அரசு பொது மருத்துவமனையில கொண்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. அப்ப வந்து நம்ம இப்ப ஏன் திருவல்லிக்கேணி வந்தோம் நாமன்றது கூடுதலா உங்களுக்கு விஷயம் புரியுது. இப்பதான் எனக்கும் இப்படிதான் இப்பதான் புரியுது. ஏன் நாம திருவல்லிக்கேணி வந்தோன்னு எனக்கும் இப்பதான் புரியுது. அதாவது இது வரைக்கும் நான் நேற்று வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் கூட நான் இதை நினைச்சு பார்க்கல. திருவல்லிக்கேணியிலிருந்து வந்த சுப்பிரமணிய தாசர் தான் சண்முக கவசத்தை விடாம பாடி வேல் காட்சி பார்க்கிறார். அப்ப நமக்கு ஏதோ ஒரு சத்தியம் இல்லைன்னா அது சுத்தி வராது. அதாவது
நாம திருவல்லிக்கேணியிலிருந்து வந்துதான் ஜிஹெச் பொது மருத்துவமனைக்கு போய் அவர் பாடுறார். யாரு? சுப்பிரமணியதாசர். அவர் பாடுற அந்த சத்தியம் உண்மையா பாடி நெஞ்சு உருகி மனமாற பாடினதுனால அவருக்கு சண்முக கவசத்தால பாம்பன் சாமி காலில் போட்டிருந்த மூங்கில் பத்த வேலா தெரியுது. அப்புறம் அவருடைய பாம்பன் சாமி காலுக்கு கீழே ஒரு வேல் நிக்குது. அப்போ பல வேலை பார்க்கிறார். யாரு? சுப்பிரமணியதாசர். அது மட்டும் இல்லை, ஒரு நாள் மட்டும் பார்க்கல, ஒரு நேரம் பார்க்கல, எல்லா நாளும் பார்க்கிறார். பாம்பன் சாமி அந்த படுக்கையை விட்டு எழுந்து வர்ற வரைக்கும் எல்லா நாளும் சண்முக கவசம் பாடி எல்லா நாளும் வேல் காட்சி பல நாட்கள் பார்த்தான் அப்படின்னு பாம்பன் சாமி எழுதுறார். அசோக சாலவாசங்கிற நூல் பாம்பன் சாமி அந்த நிகழ்ச்சியை சொல்ற நூல், அவருடைய வரலாற்றை. அந்த நூல்ல பாம்பன் சாமி தன்னுடைய சீடனா நான் பாடின சண்முக கவசத்தின் மூலமாக சத்தியமான வாக்கு மூலத்தை இவன் இந்த உலகத்திற்கு தந்தான் அப்படிங்கிறது வரலாறு. அப்போ வேல் காட்சிங்கிறதும் இந்த இடத்துல வேல் வழிபாடுங்கிறதும் பாம்பன் சாமிக்கும் தெரியும். அதாவது அவர் அங்க சமாதியில தான் இருக்கிறாரு, இங்க இல்ல, அப்படிலாம் இல்ல. அவங்க முருகனோட ஐக்கியமாயி எங்கெல்லாம் அந்த விஷயம் அவங்க சம்பந்தமா வருதோ அது அவங்களை எழுப்பும். உங்களுக்கு அதான் நுட்பம். அதுல நீங்க அந்த பாம்பன் சாமியின் தகராலை ரகசியத்துல விரிவா எழுதுறார். எப்படின்னா, ஒரு அருளாளர் ஒரு பெரிய கடவுளாகிய முருகனோடு கலந்தவர் எங்க அவர் சம்பந்தமா குரல் ஒலிக்குதோ, எங்க அவர் சம்பந்தமா சத்தியம் விளங்குதோ அங்க அவங்க வேலை செய்வாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துக்கும் அவருக்கும் ஏதோ அந்த அதிர்வு வேலை செய்யறதுனால இங்கேயும் அவர் இருந்து இந்த திருவல்லிக்கேணியிலிருந்து சுப்பிரமணியதாசர் என்ற பெயருடைய அவனுடைய வாயில் சண்முக கவசம் பாடப்பட்டு வேல் காட்சி வந்த தொடர்பு இருந்ததனால் இவருக்கும் அந்த இந்த செங்குந்த கோட்டத்து வேல் வழிபாட்டுக்கும் அந்த சத்தியம் வருகிறது. நீங்க இடம் தான் முக்கியம் இல்ல, அந்த நிகழ்ச்சி அந்த எண்ணம் அதை செய்யும். இப்ப நீங்க போய் எங்க உட்கார்ந்து இருந்தாலும் இப்ப சண்முக கவசத்தை வச்சுக்கிட்டு நீங்க பாட ஆரம்பிச்சீங்கன்னா அது பாம்பன் சாமியை எழுப்பி உங்க வீட்டுல கொண்டாந்து நிறுத்தும். அந்த சத்தியம் தான் நீங்க இங்க பாராயணம் பாடும்போது அந்த ஓம் ஐம் ரீம் வேல் காக்க சொன்ன உடனே அந்த மணி அடிச்சு. இது ஏதோ சும்மா நாம அனுபவிக்கிற விஷயம் இல்ல, இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் உண்மை இருந்தா அது விளங்கும். இதுதான் அதுல இருக்கிற விஷயம். அதுதான் பாம்பன் சாமி எழுதும்போது அந்த சண்முக கவசத்தை பாடுற முறையில எல்லாம் சொல்லும்போது சொல்லுவார். அதாவது யாருக்கு இது கிடைக்காது அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்கும். மற்றதெல்லாம் இப்படி பாடுங்கன்னு சொல்றதை விட கவச செய்யுள்களுள் சிலவற்றை விட்டு சிலவற்றை கூறலும் இடையில் எவரோடேனும் பேசலும் கூடாது, முன்பின் மாறி படித்தலும் ஆகாது, மந்திர மாறுபாடு போல விபரீதமாகலின் ஆகூழனையாய் போகூர் அறம் தழுவா மரம் அழுக்காறு பக்தி ஈனம் என்பன உடையார்க்கு இக்கவசம் கிடைத்தலும் அனுஷ்டித்தலும் உரிய பலன் பெறலும் என்மையாமோனா எளிமையாக ஆகுமா. அவர் என்ன சொல்றாருன்னா, வினையில ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கு அறத்தை பார்த்து சண்டை போடாதவனுக்கு, அதாவது சண்டை வீணா போடுறவன் நிறைய இருப்பான், அறத்துக்காக சண்டை போடாம வீணா சண்டை போடுறவனுக்கு, அழுக்காறு உடையவனுக்கு, பக்தியில குறை உள்ளவனுக்கு இந்த கவசம் கிடைக்காது. அதை அவன் கிடைச்சாலும் படிக்க மாட்டான், படிச்சாலும் பலன் பெற மாட்டான். என்ன சொல்றாரு அவரு? இந்த அழுக்காறு இந்த மாதிரி மோசமான ஆளுங்களுக்கு கிடைக்காது. ஒருவேளை அவனுக்கு கிடைச்சிட்டாலும் அவன் அதை படிக்க மாட்டான், ஒழுங்கா அனுஷ்டிக்க மாட்டான். ஒருவேளை அனுஷ்டித்தாலும் அவனுக்கு பலன் கிடைக்காதுன்னார். சமூக கவசம் படிச்சுட்டா கிடைச்சிடும் நான் சொல்ல மாட்டேன். படிச்சுட்டா, இதுதான் பாம்பன் தான், படிச்சுட்டா நீ சுத்தமா மாறணும், நீ கொஞ்சமாவது அதுக்குள்ள வரணும், அதுக்குள்ள உனக்கு சத்தியம் பேசணும். அப்படி இல்லைன்னா
இது கிடைச்சா அது கிடைக்காது, அது கிடைச்சா கடைசியில கிடைக்க வேண்டியது கிடைக்கவே கிடைக்காது. இது நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, நானும் சண்முக கவசம் படிப்பேன், என் எதிரியும் சண்முக கவசம் படிப்பான், என்னை ஏமாத்தனவனும் சண்முக கவசம் படிப்பான். அவன் ஜெயிக்கிறானா நான் ஜெயிக்கிறேனா யார் முடிவு பண்ண? அப்படி நீங்க யாராவது படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன நடுவுல கொஞ்சம் பாம்பன் சாமி ஒரே ஒரு வேலை பண்ணுவார், அதை கொஞ்சம் தயாரா இருக்கணும். நீங்க எதிரியும் படிக்கிறான், நீங்களும் படிக்கிறீங்க. இப்ப பாம்பன் சாமி தான் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படி முடிவெடுப்பாரு? எப்படி முடிவெடுப்பார்னா, நல்லவனா இருக்கிறவனுக்கு ஒரு கஷ்டத்தை மறுபடியும் கொடுப்பார். அவன் அதுல தொலைஞ்சான்னா சமூக கவசத்துக்கு அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அவர் எதிர்பார்க்கிறது நல்லவன் உறுதியா இருக்கிறானா. அதாவது பாம்பன் சாமியோட அந்த உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்கன் படிக்கிறீங்கல்ல, அந்த உறுதிங்கிறது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவாரு. அது வந்துட்டீங்கன்னா அவன் எதிரிலாம் நீங்க அவன் என்னதான் சண்முக கவசத்தை நீங்க 6 தடவை படிச்சா போதும், அவன் 1008 தடவை படிச்சாலும் வழங்க மாட்டான். அது மந்திரம் தான், மந்திரம் வேலை செய்யும் தான். ஆனா அந்த மந்திரம் என்னைக்குமே அறிவு இல்லாதது. அதுக்குள்ள முருகனும் பாம்பன் சாமி இருந்தாதான் அது அறிவா வேலை செய்யும். நீங்க மந்திரம் எல்லாத்துக்கும் வேலை செய்யும், மந்திரத்துக்கெல்லாம் என்னைக்குமே அறிவு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப பாம்பன் சாமியோட என்ன தெரியுமா சொன்னார்? இதுல மந்திர மாறுபாடு போல விபரீதம் ஆயிடும். எது நீங்க மாறி படிச்சீங்கன்னா, இப்ப சில பேர் வந்து அவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக எதையாவது சொருவிடுவாங்க. சொருவிட்டால இப்ப இது கூட எனக்கு இன்னும் சந்தேகம்லாம் உண்டு. பாம்பன் சாமி அவர் இருந்த காலத்திலேயே பதிப்பித்த சண்முக கவசத்தை தேடிக்கிட்டு இருக்கிறார். அது கிடைச்சா இது 2-3 வார்த்தையை திருத்தலாம்னு ஒரு ஆசை இருக்குது நமக்கு. அது இன்னும் நமக்கு கிடைக்கல. ஏன்னா ஒரு ரெண்டு இடத்துல தமிழ் வந்து கொஞ்சம் சிக்கலா இருக்குது. அது எனக்கு கொஞ்சம் ஆதங்கம் உண்டு. அதை திடத்துடன் அப்படிங்கிறதெல்லாம் மாத்தலாமான்னு ஒரு எண்ணம் இருக்கு. அது பாம்பன் சாமி காலத்துல வெளியே வந்த நூல் கிடைக்கல. இருந்தாலும் நான் அதை மாற்றி படிக்க மாட்டேன். மனசுக்குள்ள நினைச்சுக்கின்னு இதை இப்படி படிப்பேன். ஏன்னா எனக்கு என்னைக்கு காட்சி வருதோ அன்னைக்கு தான் அதை நான் தெளிவா கொடுக்க முடியும். ஆனாலும் மந்திர விஷயமாக நீங்க இதை பண்றது அல்லது இதை பாடுறது அல்லது பாராயணம் பண்றதுங்கிறது உங்க இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க அப்படிங்கிறது பாம்பன் சுவாமியோட வேண்டுகோள். அதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இது பாட்டா பாடுன்னு அவர் கேட்கல. நீ வந்து அப்ப சமூக கவசம் நீங்க ஒரு கடைக்கு போனீங்கன்னா 15 பேர் பாடின CD கிடைக்கும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா பாட்டா நீங்க பாடணும்னே அவசியம் இல்லை. அதுல என்ன சொல்றாரோ அதை மனசுல ஏற்றிக்கிட்டு படிச்சா போதும். இப்ப வந்து அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளது ஆகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போர்த்த நின்ற எண்ணருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, படிக்கிறவங்க இந்த பாட்டை படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ வடமொழி அதாவது ஹிந்தி எல்லாம் போறீங்கன்னு வச்சுங்களேன், அதுல வந்து ஒரு ஒரு எளிமையான சொல் வரும், அடுத்தது வலிமையான எழுத்து வரும். இதை உச்சரிக்கும் போது அதுக்குள்ள இல்லைன்னா அவங்க மந்திரமா ஆகாது. இப்ப வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், ரயில்வே ஸ்டேஷன்ல தண்டாபாணின்னு எழுதியிருப்பாங்கல்ல. தண்டாபாணின்னு நாம சொன்னா தப்பு. அது பாணிக்கு பா சொல்லணும், டண்டா மாத்தணும். அது நமக்கு வரவே வராது, இந்திக்காரனுக்கு மட்டும்தான் வரும். அப்ப டண்டா பாணி நீங்க நிறுத்தி சொன்னாதான் வரும். ஆனா அவன் வேகமாவே சொல்லுவான். அந்த மாதிரி அப்புறம் பா நீங்க சேர்த்து சொல்லுங்க பாப்பா, உங்களுக்கு தமிழ்காரனுக்கு வரவே வராது. ஏது நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி எழுத்துக்குள்ள தமிழ்ல ஒரே ஒரு கவனம் மட்டும் தேவை. என்ன கவனம்னா, அண்டமாய் அதுல 3 சுழி நான் வரும்போது நாக்க உள்ள மடிக்கணும். அவனியாகி 2 சுழி நான் வரும்போது நாக்க பல்லுல தொடணும். அதை மட்டும் கொஞ்சம் பண்ணணும். அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளது ஆகி தொண்டர்கள் குரு. அதை நிறுத்தி படிச்சீங்கன்னா, இது ஏன் நிறுத்தணும் தெரியுமா? பொருள் அழகா உள்ள ஏறிடும். அண்டமாய் அப்புறம் நீங்க அண்டமாய் 2 சுழி சொல்லி நிற்பீங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு மாறணும், வேற ஒண்ணும் இல்லை. அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளது ஆகி. அதை நிறுத்துறது எதுக்கு? பொருள் வாங்கிறது தான் அந்த வார்த்தையை போடுறோம்.
இப்ப நீங்க அண்டமாய் அவனியாகி அறியோனா அது வராது. அது அண்டமாய் அந்த நான் உள்ள போகும். அப்ப என்ன அர்த்தம்? நிற்கிறாங்க, உங்களையே நிறுத்தி உங்களை அனுபவிக்க வைக்கிறார். அண்டமாய் அவனியாகி அழியோனா பொருளது ஆறு. அந்த அதுக்குள்ள நீங்க நானா எந்த நாவை எப்படி சொல்லணும்? அந்த லட்டுலா இருக்குதுல்ல, அதுவும் 2 சுழி நாவும் முன் பல்லுல நாக்கு தொடணும். அதுவே ரா பெரிய ரான்னு சொல்றீங்கல்ல, அந்த பல்லின எழுத்து ராவும் அப்புறம் வளைனா ஒளின்னு சொல்ற அந்த இன்னொரு லா இருக்குல்ல, பெரிய லான்னு சொல்லுவீங்கல்ல, அதுவும் 3 சுழி நாவும் நாக்க உள்ள மடிக்கணும். அண்டமாய் அவனியாகி அறியோனா அந்த அந்த கிராவை நேரம் மேல தூக்கி இணைக்கணும். அந்த வெறும் ரா மாதிரி சொல்லக்கூடாது. அதுதான் முக்கியம். அது ஏன் தமிழ்ல தெளிவா வரணும்னா அண்டமாய் அவனியாகி அறியோனா பொருளது ஆகி. அப்ப நீங்க நிற்கும் போதே உங்க மண்டையில ஏறும், ஜிவ்வுன்னு ஏறும். அண்டமாய் அவனியாகி அறியோனா பொருளது ஆகி. அப்ப ஏறுதுல தலையில. இதுதான் ஒரு மந்திரார்த்தங்கிறார். அதாவது திண்டிரல் சரவணத்தான் தினமும் என் திறத்தை காக்க. அது நீங்க அப்ப பாராயணம் பண்ணி பாருங்க. உங்க தலையில அப்படியே மூச்சு இந்த இதயம் படபடக்காம நிற்கும். அதுக்காக நீங்க தொண்டர்கள் அதெல்லாம் இல்லை. அது அந்த 3 சுழி இன்னும் நீங்க இசையா பாடுறது நான் வரவே இல்லை. அந்த விளையாட்டு வரல. நான் பாராயணம் பண்ற எல்லாருக்கும் பொதுவான முறையை சொல்றேன். ஏன்னா ஒரு பாராயணம் பண்ணா மூச்சு வாங்காம இருக்கணும். அந்த மாதிரி இருக்குதுங்கிற ஏன்னா இன்னைக்கு நான் சுப்பிரமணியதாச சமாதி முன்னாடி படிச்சு பார்த்து தான் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி அந்த நான் சத்தம் போட்டு படிச்சது கிடையாது. இன்னைக்கு படிக்க வேண்டிய நிலைமை படிச்சு பார்த்தா மூச்சே அடைக்கல. அண்டமாய் அவனியாகி அறியோனா பொருளது ஆகி தொண்டர்கள் குருவுமாகி தொள்ளர் தெய்வம் ஆகி எழுதிசை போர்த்தன் என்று என்னொருள் ஈசனான துந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. மூச்சு எங்கேயுமே வாங்கல சார். உங்களுக்கு ஒன்றா வாங்காத இருக்கு, எங்களுக்குலாம் வாங்கன்னு சொல்லக்கூடாது. அதை ஒழுங்கா படிச்சு பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்காத இருக்கும் அப்படிங்கிறது தான். அது உங்களுக்கு அந்த உடம்பு முழுக்க அந்த அந்த அதிர்வு காற்று அதிர்வை தெளிவா வச்சிருக்குது. இதுதான் பிராணனை உடம்பு முழுக்க வைக்கிறது. இப்போ நீங்கள் பிராணனை எழுப்புறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, யோகத்தில் தியானம் போய் பண்ணுங்க, அதை போய் படுத்துக்கிட்டு எல்லா குறைஞ்சபட்சம் எந்த தியானம் பண்ணாலும் ஒரே ஒரு தியானம் போதும் நமக்கு எல்லாருக்கும். இப்போ இந்த மகளிர்லாம் முக்கால்வாசி முட்டு வலி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ஒன்றும் தேவை. தலைக்காணி காலில் போட்டுட்டு வெறும் தலைக்காணி இல்லாமல் வச்சு படுத்தாலே அந்த முட்டு வலி பாதி குறைய ஆரம்பிச்சிடும். கீழே மார்பிள் இருக்கக்கூடாது. அது ஒன்று தான். அதுவும் மொத்தைக்கே இல்லாமல் இருந்தால் சரி. அதே மாதிரி அது இல்லைனாலும் சவாசனம் பண்ணீங்கன்னா அது குறைஞ்சபட்சம் சவாசனத்துக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எண்ணம் அந்த காலில் இருந்து தலை வரைக்கும் ஏற்றணும், தலையிலிருந்து கால் வரைக்கும் இறக்கணும். காலில் இருந்து அதை கட்டை விரலிருந்து நான் என்னுடைய உணர்வை அங்கே செலுத்தி அப்படியே கணுக்கால் முட்டி, அப்புறம் கணுக்கால் முட்டி, தொடை, அப்புறம் இடுப்பு, அப்புறம் கல்லீரல், அது சிறுநீரகம், அப்புறம் குடல், அதுக்கப்புறம் இதயம், ஈரல், அதுக்கப்புறம் என்னது நெஞ்சு, அப்புறம் மார்பு, அப்புறம் தோல், கை, அதுக்கப்புறம் கழுத்து, அதுக்கப்புறம் வாய், கண், தலை, உச்சந்தலை ஏற்றி அதே மெத்தடில் இறக்கணும். கீழே படுத்துக்கினே 5 நிமிஷம் நீங்கள் பண்ணி பாருங்க. குறைஞ்சபட்சம் இந்த விஷயம் வரவே அதாவது எளிமையா இதுக்குள்ள நீங்க வெளியே வரலாம். அதே நிலவரத்தை ஒரு பாராயணம் பண்ணா கிடைக்கும்னா இது கிடைக்கும். எது சண்முகோஷம் வேற ஒண்ணும் இல்லை. அந்த தியானத்தை நான் அதுக்கு போங்க இதுக்குதான் சொல்ல. அதாவது அந்த அந்த சமாசனத்தோட பலன் இல்லை. இது பிராணங்கிறது இப்ப நம்ம உடம்புல 10 காத்து இருக்குது. வயிற்றுல வேலை செய்யல அப்படின்னா அபானம் வேலை செய்யலைன்னா எனக்கு வயிறு தெரியல. அப்புறம் உதாரணம்னா அடிவயிறு வேலை செய்யாது. மூச்சு காத்து அதாவது சிறுநீர் கழிக்கிறதுலேருந்து மலம் கழிக்கிறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து ஒவ்வொரு காற்று உடம்புல வேலை செய்யணும். இந்த காற்று எல்லாத்தையும் ஒழுங்கா வேலை செய்ய வைக்கணும். எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு நோயை தீர்க்கணும். அதிர்வு ஒழுங்கா இருக்கணும்னா நம்ம இதயம் சார்ந்து இருக்கிற பிராணனை எல்லா இடத்துக்கும் அனுப்பணும். இதுதான் தியானம். இந்த பிராணனை அனுப்புற முறையில நீங்க இந்த இதயம் சார்ந்து இருக்கிற பிராணனை அனுப்பணும்னா மனசால நினைக்கணும். அந்த பிராணன் அதுக்கப்புறம் நம்ம மனசை கட்டுப்படுத்தும். இதுதான் தியானத்துல இருக்கிற சூட்சுமம். அதாவது பிராணம் அப்படிங்கிறது என்னுடைய இதயம் சார்ந்து இங்க நான் வாழற இடத்தை சுற்றி இருக்கிற முக்கியமான காத்து. ஆக்சிஜன் இல்ல, அது வெளியில இருந்து உள்ள இழுத்து வெளியே விடுறீங்களா, அது கிடையாது. அது அதுக்கு உதவும். அந்த பிராணனை அமுக்கிறதுக்கு வேணா உதவும். ஆனா அது அமுக்காது. எது வேலை செய்யும்னா நான் நினைக்கிற எண்ணம் என்னுடைய மூச்சு காத்து மூலமா பிராணனை இயக்கும்.
அது போய் மற்ற காற்றுங்களை இயக்கும். அப்ப பிராணம் உள்ளங்கால் வரைக்கும் வந்தாதான் உனக்கு ரத்த ஓட்டம் ஒழுங்கா நடக்கும். இப்பதான் நாடில நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன பண்ணுவோம்னா, மூச்சு காத்தோட கூட நீங்க நினைக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் வலது கையை மூடி இடது கால் மூக்கு வழியா இருக்கிறது இதெல்லாம் அப்புறம் பொதுவா நினைக்க ஆரம்பிச்சா இந்த பிராணம் இயங்குச்சின்னு சொன்னா அதுக்கப்புறம் பிராணம் மனசை கட்டுப்படுத்தும். 2 வேலை அங்க நடக்கும். அதான் அதுக்கு அர்த்தம். மனம் போய் பிராணனை இயக்கணும், பிராணம் வந்து மறுபடியும் மனசை கட்டுப்படுத்த அலப்பாயாது. இப்படிங்கிறது தான் தியானத்துல முறை. இதெல்லாம் நீங்க மூச்சு காத்து இழுக்கிறதுனால நடக்குது இல்ல. ஒரு பாராயணம் பண்ணா என் உடம்புல எங்கேயும் காத்து முட்டிக்காம எனக்கு முறையா அந்த உடம்பு மாற்றத்துக்கு இயங்க வைக்குது அப்படின்னா அது ரீதியாகவும் சண்முக கவசம் உங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் செய்தி, வேற ஒண்ணும் இல்லை. பிராணம் நீங்க உட்கார்ந்து நீங்க முதுவை நிமித்தி வச்சுக்கிட்டு அண்டமாய் அவனியாகிய அந்த நாளா வேறுபாடு தெரிஞ்சு படிச்சீங்கன்னா தொடங்கும் போது கொஞ்சம் முற்ற மாதிரி தெரியும். எது அண்டமாய் அவனியாகிங்கிறது தொண்டைக்கு மேல முற்ற மாதிரி தெரியும். ஆனா அந்த எழுத்து வாசிக்கிற முறையில பிழை இல்லாம படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது முட்டாது. அந்த நாளா ரா வேறுபாடு இல்லாம அதை மனசுல ஏற்றிட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எந்த காப்பும் தடுக்காம உடம்பு முதல்ல உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒத்துழைக்கும். இதுதான் அதுல இருக்கிறது. அதுக்கப்புறம் கருத்து வேலை செய்யும். எது அண்டமாய் அவனியாகிங்கிறதுல கருத்து என்ன வேலை செய்யுதுன்னா நான் பெரிய கடவுளை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற கருத்தை அது வேலை செய்ய வைக்கும். இப்ப நீங்க சாதாரணமா கந்த சஷ்டி கவசம் பாண்டீங்கன்னா என்னைக்கும் நீங்க என்ன பண்ண முடியாது, கடவுளை அடைய முடியாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கலாம். இப்ப கடவுளை அடையிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்ல. கடவுளை அடையிறதுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. கடவுளை அடையிறதுக்குன்னு ஒரு ஞானம் வந்து அதுக்கப்புறம் அது கிடைக்கும். அது யார் மூலமா வரும் அப்படின்னா அதுதான் சண்முகம் அப்படின்னு சொல்றது, ஆறுமுகம்னு சொல்றது, அதுதான் கார்த்திகேயன் சொல்றது, அதைதான் சிந்திரல் சரவணத்தான்னு பாம்பன் சாமி தொடங்குறது. இது எல்லாம் அதுக்குள்ள வர்ற அனுபவம் தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வந்து இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல முடிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு தொடக்க நாள்ல வந்து நிறைய நேரம் நம்ம வாய்ப்பு இல்லை. இனிமே வர்ற தொடர் சொற்பொழிவுகளில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் நாம முன்கூட்டியே ஆரம்பிச்சு ஒரு 8 மணிக்குள்ள முடிக்கிற மாதிரி தொடர் சொற்பொழிவு அமையும். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம வழிபாடெல்லாம் அமைஞ்சதுனால கொஞ்சம் இன்னொரு 15 நிமிஷத்துல நான் அதை முடிச்சிடுறேன். இப்போ என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சண்முக கவசத்தை பாம்பன் சாமி சொன்னது அதை அவருடைய பிரச்சனையில இன்னொருத்தர் படிச்சது அப்படிங்கிற வரலாறுல ஒரு சின்ன நுட்பம் இருக்கு. இந்த சண்முக கவசத்தை பாம்பன் சாமிக்கு வந்த கால் முறிவு நீங்கிறதுக்காக சுப்பிரமணியதாசர் பாடுறார், அதெல்லாம் உண்மைதான். ஆனா பாம்பன் சாமிக்கு அது பத்தி பிரச்சனை இல்லை. அவருக்கு கால் உடஞ்சதை முருகப்பெருமான் வந்து பக்கத்துல இருந்து அதெல்லாம் செய்யறான், அவர் வந்து நடக்கிறார். ஆனா சண்முக கவசத்துக்குன்னு ஒரு பலன் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா சுப்பிரமணியதாசருக்கு கிடைக்குது. இதுல அது நீங்க போய் பாம்பன் சாமி கால் உடஞ்சதுக்காக பாடினார்னு மட்டும் அதை நினைக்காதீங்க. பாம்பன் சாமிக்கு அதை பாடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தான் தெளிவா சொல்லிட்டார், முருகப்பெருமான் வேணும்னா பண்ணிட்டு போறான், எனக்கு என்ன இருக்குது, அது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் அடிப்பட்ட உடனே. அதனால இந்த சண்முக கவசம் இவர் பாடுறார், நம்ம முறையில இவர் பாடுறார். பாட அந்த வேல் காட்சி கிடைக்கிறது மட்டும் இல்லை, அந்த சண்முக கவசத்து பாடினதுனாலதான் பாம்பன் சாமி கிட்ட இவர் நெருக்கமா கடைசி வரைக்கும் இருக்க முடியும். அதாவது இந்த அருளாளர்கள்லாம் வரலாறு படிக்கிறீங்கல்ல, திருஞான சம்பந்தர் கூட எத்தனை பேர் கூட இருந்தாங்க. முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டா 10 வரைக்கும் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அதனால ஜோதியில போகும்போது தான் கல்யாணம் பண்றாரு. அது சுந்தரர்லாம் கூட்டிட்டு போன மாதிரி நமக்கு தெரியல. திருஞான சம்பந்தர் மட்டும்தான் அம்மையாரை கூட்டிகிட்டு ஜோதியில போறாரு. மாணிக்கவாசர் கூட்டிகிட்டு போன மாதிரி தெரியல, வள்ளலார் கூட்டிகிட்டு போன மாதிரி தெரியல, பாம்பன் சாமி கூட்டிகிட்டு போன மாதிரிலாம் தெரியல. ஆனால் வந்து ஒரே ஒரு ஆள் தான், அன்னைக்கு வாமா நீ அப்படியே நம்ம ஜோதியில் போவோம் அப்படின்னு நம்ம திருஞான சம்பந்தர் மட்டும்தான் கையை கூட்டிட்டு கல்யாணம் பண்ணும்போதே கூட்டிகிட்டு போயிடுறாரு. மற்ற யாருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு தெரியல வரலாறுல. இதுதான் வந்து இல்லறத்து ஞானியல்லே இயற்கை துறவி அல்லே. திருஞான சம்பந்தர் மட்டும்தான் துறவி, மற்றவங்கெல்லாம் இல்லறத்து ஞானி தான்.
ஏன் திருஞான சம்பந்தர் கல்யாணம் பண்ணவனே கூட்டிட்டு போறாரு, அதான் இயற்கை துறவு. மற்றதெல்லாம் வர்ற பிரச்சனையில துறவு. அதுல நீங்க அதை அனுபவிக்கிறது நம்ம திருப்பூர் சிதம்பர சாமியோட வரலாறு மட்டும்தான். அதாவது அவர் சொல்ற வார்த்தை, இல்லறத்து ஞானி அல்லே இயற்கை துறவி அல்லே, தெளிவா சொன்னது அவர் தான். நான் இப்படிலாம் இல்லப்பா, சொல்லறத்தின் ஒன்றேனும் இல்லைன்னு வேற சொல்லுவார். நான் ஒரு சொல்ல கூட காப்பாத்தலப்பா. நாமெல்லாம் சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு பாடுபடணும். சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு பாடுபடுறதுன்னா தான் திருடுறது கொள்ளடிக்கிறதுக்கு அது இல்லை. சொன்ன சொல்ல நியாயமா காப்பாற்ற முடிஞ்சாதான் கடவுள் இருக்கிறாருங்கிறதே தெரியும். கடவுள் இருக்கிறாருங்கிறது நமக்கெல்லாம் எப்ப தெரியும் கேட்டீங்கன்னா, சொல்லிட்ட சொல்ல காப்பாற்ற ஆரம்பிச்சாதான் கடவுள் நம்ம வாழ வைக்கிறாருன்னு தெரியும். இந்த சொன்ன சொல்ல காப்பாத்துறதுன்னா கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டியை காப்பாற்றணும், பிள்ளையும் காப்பாற்றணும், நான் அடுத்தவனுக்கு சொன்ன வாக்கியம் காப்பாற்றணும், நான் நல்லவன் காப்பாற்றணும், நான் எதுக்கு படிச்சேன்னு காப்பாற்றணும். அப்ப எல்லாத்துக்கும் போராட்டம் இருக்கும். போராட்டத்துல நான் நல்லவங்கிறதுக்கு ஆன்மீகமும் கடவுளும் நான் சுத்தமா தான் இதை செய்யறேன், என் மேல தப்பு இல்லை அப்படின்னு நாம அதுக்கு இறங்கினாதான் சொல்லறம் நமக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சொல்லறம்னா சொன்ன சொல்லை காப்பாற்றுதல். சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுன்னா அதை மேற்கொள்ற முறையில நான் நல்லவனா இருக்கும். அப்பதான் கடவுள் இருக்கிறாருங்கிறது தெரியும். அப்ப எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கடவுள் என்ன காப்பாத்தினாருன்னு எப்ப சொல்லுவோம்? நான் ஒழுங்கா இருக்கிற காலத்துல மட்டும்தான் சொல்லுவேன். மற்றவங்க கடவுளை காப்பாத்தினார் சொல்றதுன்னா அது சும்மா வேலைக்கு சொல்றது. இந்த மாதிரி இல்லாம இந்த காப்பாத்துறாருங்கிறத திருஞான சம்பந்தர்லாம் திருமுறை ஆயிரக்கணக்கான பாட்டை பாடிக்கிறார். என்ன பாட்டு பாடிக்கிறாரு? தோடுடைய செவியன் தொடங்கி நல்லூர் பெருமானெல்லாம் அவனும் பாடிக்கிறார்ல. பாடிட்டு என்ன சொன்னாரு? வினை போகும், வினை போகும் தெளிவா சொல்லியிருக்கிறார். திருநாவுக்கரசரும் சொல்லியிருக்கிறார், மாணிக்க வாசகரும் சொல்லியிருக்கிறார், சுந்தரரும் சொல்லியிருக்கிறார், எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அருணகிரிநாதர் எல்லா கடவுளையும் பாடினாரு, முருகப்பெருமானையும் சேர்த்து வச்சு பாடினாரு. இவங்களெல்லாம் இருக்கிறாங்கப்பா, ஆனா முருகப்பெருமான் தான் பெருமாள். பெருமாள்லாம் இருக்கான், பெரிய ஆளுமை உடையவன் அர்த்தம். இவங்கெல்லாம் அவர் கூட இருப்பாங்க, பெரிய ஆள் அவர் தான்பா பெருமாள் அப்படின்னாரு அருணகிரிநாதர் சொன்னார். ஆனா இந்த வினையினால என்ன பிரச்சனையோ அதை பட்டியல் போட்டு இந்த ஒரு பாட்டிலே நீ எல்லாத்தையும் வாங்கலாம் சொன்னது பாம்பன் சாமி. உங்களுக்கு அர்த்தம் புரியுதாது? இப்படிலாம் வினை போகும் சொன்னது எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனா வினையை ஒரு பட்டியல் போட்டு தலையிலிருந்து கால் வரைக்கும், பகைவனிலிருந்து பேய் வரைக்கும் என்னென்னலாம் உண்டு அவ்வளவையும் பட்டியல் போட்டு எத்தனை கடவுள் பேர் இருக்குதோ அத்தனை பேரையும் போட்டிருக்காரு. ஒருத்தர் உடனே கேட்பாரு, அவரு சிவபெருமானையும் சொல்லியிருக்கிறாரு, திருமால் முருகனும் திருமாலையும் வச்சு சொல்லியிருப்பார், சரஸ்வதியும் சொல்லியிருப்பாரு, அப்புறம் லட்சுமியும் சொல்லியிருப்பாரு, எல்லாரையும் வச்சு சொல்லியிருப்பாரு. எல்லா கடவுளையும் வச்சு சொல்றாரு. எப்படி சொல்றீங்க? என்னன்னா அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, பாம்பன் சாமி படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தானே. ஞமலியம்பரியன் கைவேல் நவக்கிரக கோள் காக்க. நகர எழுத்து வருது இல்ல, அதாவது உங்களுக்கு தான் சண்முகோஷம் தெரியும் எல்லாருக்கும். அகரத்திலிருந்து அவுகாரம் வரைக்கும் 12, அப்புறம் ககரத்திலிருந்து நகரம் வரைக்கும் 18, மொத்தம் 30 அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். தமிழ் எழுத்தினுடைய உயிர் மெய் எழுத்தை வைத்து சண்முக கவசத்தை நம்ம உயிர் வாழ்க்கைக்கு, உடம்பு வாழ்க்கைக்கு இந்த நூலை பாடினார். அப்படி தெரியும் உங்களுக்கு, தெரியும்ல? ஆமா, நம்ம உயிரும் உடம்பும் சேர்ந்த இந்த வாழ்க்கைக்கு உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் வைத்து எல்லா வினையையும் போக்குவதற்கு பாம்பன் சாமிகள் பாடினார். அது மட்டுமல்ல, எல்லா கடவுளையும் சேர்த்து வைத்து முருகப்பெருமான் மூலமாக இதை பெற முடியும் என்பதற்கு உங்களுக்கு ஏறக்குறைய 9வது பாட்டு வரைக்கும் முருகனோட எத்தனை பேர் இருக்குதோ அத்தனை பேரையும் சேர்த்துருவார் முதல் பாட்டுல. ஆனா எடுத்த உடனே முருகனை சொல்ல மாட்டார், எடுத்த உடனே தொண்டர்கள் குருவுமாய். அதுதான் முதல்ல. அதாவது சண்முக கவசத்துல முருகப்பெருமானுக்கு அவர் கொடுக்குற பேரு தொண்டர்கள் குருவுமாகி. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா புகழரு தெய்வமாகி, உன் பிரச்சனையை தீர்க்கிற தெய்வமா. அது நீ எத்தனை தெய்வம் சொன்னாலும் சரி, நீ எந்த சமயத்துல இருந்து சொன்னாலும் சரி, என்னுடைய குற்றத்தை நீக்குகிற தெய்வம். அங்கதான் நீ எதை ஆரம்பிப்ப? ஆன்மீகத்தையே ஒழுங்க ஆரம்பிப்ப. அப்ப தொண்டர்கள் குரு, அவங்க தான் தலைவர்கள். அங்க அருணகிரிநாதர் ஞாபகம் வருது, அவருக்கு எடுத்த உடனே அருணகிரிநாதர் ஞாபகம் வருது, பெரிய அருளாளர்கள் ஞாபகம் வருது, தொண்டர்கள் குரு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம்
என் பிரச்சனையில கடவுள், அவங்களுக்குலாம் பெரிய கடவுள், எனக்கு என் பிரச்சனையில தான் கடவுள், அதான் துகளறு தெய்வம் மாறி. அப்படி சொன்ன பிறகுதான் என் திசை போற்ற நின்ற, அதாவது எல்லா உலகத்திலையும் சொல்லப்படுகிற ஒரு ஆள் யார்? அவன் ஈசன், சிவன். அவன் என்ன அருள்? எனக்கு அருள் செய்கிற ஈசன் ஆன திந்திரல் சரவணத்தான். எனக்கு அருள் செய்கிற, உலகமெல்லாம் போற்றப்படுகின்ற, சிவனாக இருக்கின்ற, என்னை ஆட்கொண்டிருக்கின்ற சிவனாக ஆனவன் தான் முருகப்பெருமான்னு போட்டார் பல்கியச்சாரர். முருகனாக சிவனாகவில்லைன்னு அர்த்தம். அதுக்கு சிவன் தான் முருகன் தான் சிவனாக ஆனான். என்னருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் அப்படின்னு அதை போட்டார். இந்த சரவணத்தான் இங்க பேர் கொடுத்தவர் இந்த சண்முகவசம் முடியும் போது அழகா கொடுப்பாரு. என்னத்தை கொடுப்பாரு? சரவண பவனார் காக்க. அது மந்திரம் ஆயிடும். முதல்ல சரவணத்தான்னு பேர் ஆரம்பிச்சவர் சண்முகவசம் முடியும் போது அது மந்திரமா மாறிடும். அப்ப நீங்க சண்முகவசத்தை ஒழுங்கா படிச்சா அதான் மந்திரம் தான் அர்த்தம். அது நீ சரவண பவன் தனியா போய் சொல்லிட்டு உட்காந்துன்னா விளங்காது. அது பாம்பன் சாமி ஒன்னா சொல்லலாம். பழனி முருகன் கிட்ட சொல்லிட்டு சவால் விட்டுட்டு பிறப்பர் வளர்ச்சியில போய் உட்காந்துட்டு அவர் சொல்றார் சரவண பவ சொல்லிதான் அந்த தகராலய ரகசியத்தை அனுபவிக்கிறார். ஆனா சரவண பவ என்கிற அனுபவம் சரவணத்தான் என்கிற முதல் பாட்டுல ஆரம்பிக்கிற பேரு பின்னாடி முடியும் போது மந்திரமா மாறிடும். இப்ப நீங்களே மாறி இருப்பீங்கன்னு அர்த்தம். நடுவுல ஒரு ஆள் படிச்சேன்ல, நமலியம்பரியன் கைவேல் நவக்கிரக கோள் காக்க, அதுக்கப்புறம் யகரமே போல் சூழ் ஏந்து நரும்புயல் வேல் முன் காக்க. இந்த ரெண்டு பேரும் யாரு? ஒருத்தர் காலபைரவர், ஒருத்தர் வீரபத்ரர். நமலியம்பரியன் கைவேல் நவக்கிரக கோள் காக்க. காலத்துல வர்றதான் நவக்கிரகம். இந்த நவக்கிரகத்துல மாட்டினீங்க தான் அதான் பொறப்பு. நான் நவக்கிரகத்தை சொல்றவங்களே நவக்கிரகம் என்னைக்காவது ஒன்னா பார்த்துக்குதா? அப்ப நாமளும் யாரும் ஒன்னா பார்த்துக்க முடியாது. நாமளும் வேற வேற நவக்கிரகம் தானே. நாமளும் நவக்கிரகத்தை அடிப்படையில தானே பிறந்திருக்கிறோம். நீங்க ஒரே லக்னத்துல பிறந்த ரெண்டு ரெட்ட குழந்தையும் வேற மாதிரி தான் இருக்கும். கேட்டா அது கருத்தரிச்ச நேரம், இது கருத்தரிச்ச நேரமும் மாறி இருக்கும். பிறக்கிறது ரைட்டு, ஒட்டிக்கிறதுனால பிறகுது. எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நமலியம்பரியன் கைவேல் நவக்கிரக கோல் காக்கனா நாய வச்சுக்கிட்டு இருக்கிற கடவுளோட கைவேல் அப்படின்னு அர்த்தம். அது யாரும் உங்களுக்கு தெரியல, காலபைரவர். அதே மாதிரி யகரமே போல் சூழேந்து நரும்புயன் வேல் முன் காக்க, இந்த சூலம் வச்சுக்கிட்டு இருக்கிற கடவுள் அது வீரபத்ரர். இந்த ரெண்டு பேரையும் முருகனா வச்சும் இந்த சண்முகவசத்துக்குள்ள பாடின இடம். இது ஏன் நான் உங்களுக்கு நுட்பமா சொல்றேன்னா, நீங்க தனித்தனியா போய் கும்பிட வேண்டிய அளவுக்கும் அவர் வைக்கலன்னு அர்த்தம். நமலியம் பரியன்ல இப்ப காலபைரவர்கிட்ட நின்றுட்டீங்கன்னா நவக்கிரகம் சரண்டர் ஆயிடும். அதுக்குதான் அது வீரபத்ரர்கிட்ட இருந்தாலும் சூலத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் அது என்ன சொல்றாரு, முன்னாடி, அதாவது நமக்கு முன்னாடி போய் நிற்கும் இருக்கிறார். நவக்கிரகம் நம்ம துறக்கிறது, நமக்கு முன்னாடி யார் இருக்கிறார்? வீரபத்ரர். இந்த ரெண்டையும் முருகன்ல வச்சு வேல்ல வச்சு பாடுறதுதான் நமலியம்பரியன் கைவேல் நவக்கிரக கோள் காக்க, அப்புறம் யகரமே போல் சூழேந்து நரும்பு என் வேல் முன் காக்க அப்படிங்கிறது. அப்ப நீங்க இது ஏதோ சும்மா விளையாட்டு விஷயம் கிடையாது. அதே மாதிரி இந்த சண்முகவசத்துக்குள்ள 10வது பாட்டுல இருந்து 27வது பாட்டு வரைக்கும் வேலை பாடியிருப்பார். வேலை பாம்பன் சாமி முருகனை பத்தி 9 பாட்டுல விரிவா அவன் தலையை காக்கிறது, காலை காக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுவார். இந்த 10வது பாட்டு ஒளியழ உரத்த சத்தத்தொடுவர் பூத பிரேதம் பழிவுள் ராக்கதப்பை பலகணத்தெவையானாலும் கிளிகுல எனைவேல் காக்க கெடுபர செய்யும் சூன்யம் வலியுள்ள மந்திர தந்திரம் மறுத்திடாது அயில்வேல் காக்க ஆரம்பிக்கிறார்ல. அந்த 10வது பாட்டு ஒகரத்திலிருந்து அந்த இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்கு நல் ஊன் போதும் ஆள் விளையாட்டின் போதும் பழஞ்சுர போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும், அந்த பாட்டுல தான் எதை வைக்கிறாரு? மயில வைப்பார். தெழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க. அப்ப வேலை குறைஞ்சது 18 பாட்டுல பாடுறார். ஒரு சில பாட்டுல 4 தடவை வரும். இது எதுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
முருகப்பெருமானை நீங்க அனுபவிக்கிறது இந்த உலகத்துல ஜோதியா அனுபவிக்கிற விஷயம் நீங்க பார்க்கிற மாதிரி வேலா இருக்கு. திருவண்ணாமலையை நீங்க வேலா பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் ஓம் ஐம் ரீம் வேல் காக்குங்கிறது. அது இங்க நீங்க சண்முக கவசம் பாடும் போதும் வேல் தாம்பா இதுக்கு சாட்சி அப்படிங்கிற வகையில தான் ஓம் ஐம் ரீம் சொன்ன உடனே மணி அடிச்சது. இங்கேயும் வேல் வழிபாடு சிறப்பானது. நீங்க அனுபவிக்கிற திருவல்லிக்கேணி சுப்பிரமணியதாசர் உலகத்துக்கு வரலாறா காட்டினது சண்முக கவசம், அதுதான் வேல் வரலாறு. இங்க நாம இருந்து அனுபவிக்கிறதுக்கும் பாம்பன் சாமி கொடுத்த வாய்ப்பு, அது இந்த கார்த்திகை சோமவாரத்துல நமக்கு தெளிவாக கிடைத்திருக்கிறது. சண்முக கவசத்தை ஒரு முறை பாடினா கொஞ்சம், அதையும் பாம்பன் சாமி சொல்லிடுறாரு, ஒரு முறை பாராயணம் செய்யத்தக்கது எதுக்கு? நோய், வறுமை, பகை, பயங்கரம், பாவம், அவமிருத்து முதலியன நிவாரத்தனம் ஆவதற்கு அண்டமாய் அவனியாகியை 30 செய்யுளை ஒரு முறை பாராயணம் செய்யுங்கள் போதும் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் 6 முறை செஞ்சா நீங்க தெரிஞ்சு கேட்காம இருக்கலாம், தெரியாம கேட்காத இருக்கலாம். இப்ப சில பேர் இருக்கிறோம், சாமி எனக்கு இதை கொடுன்னு போய் கேட்போம், அவர் கொடுக்கலன்னா சாமி மேல கோபம் வருமா வராதா? நாம ஒழுங்கா இருந்தா கோபம் வரும், ஒழுங்கா இல்லைன்னா கோபம் வராது. சரி, ஒழுங்கா இருந்தா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஒன்றும் புரியலையா? கொடுப்பாரு தான். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருன்னா கொடுப்பாரு. கொடுப்பாரா? ஏன் கொடுப்பாரு? உனக்கு வேணும்னா கொடுப்பாரு, வேணாம்னா கொடுக்க மாட்டார். யாருக்கு செய்வார்னா அவர் மேல நம்பிக்கை வந்தவனுக்கு. நம்பிக்கை இல்லாதவனுக்குலாம் அதை பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் ஒரு முறை பாராயணம் பண்றவன், நீ நோய்க்காக பாடுறியா பாடு, உனக்கு அதை தீர்த்துற, அது மந்திரமா தான் பாடிக்கிற, அது ஒரு வேலை செய்யும். ஆனா நீ நல்லவனா வாழணும்னு நான் நினைக்கிறேன்பா, அதனால நீ கேட்கறது தப்புப்பா, அது உனக்கு வேணாம்பா அப்படின்னு சொல்ற வேலையையும் இது செய்யும். அதனால 6 முறைங்கிறது அதுக்கு உரியது அப்படிங்கிறது தான். நீ நினைக்கிறதுக்கு மேலேயும் அது நினைக்கிறதையும் கொடுக்கறது தான். அதுதான் முருகனோட வேலை. முருகனே தான் நினைத்த எல்லாம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மட்டும் இல்ல, முருகப்பெருமானை பாடிய நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில ஒரு நீயாக தோன்றிய பெறலரும் பரிசினை நல்குமதி, இது வேற யாரும் கிடையாது. அவனுக்கு மேல கொடுக்கிறவன் அப்படின்னு ஒருத்தன் இல்லைங்கிற அளவுக்கு கொடுக்கிற ஒரு ஆள் முருகன் திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் சொன்னதுதான் இன்னை வரைக்கும், பாம்பன் சாமி வரைக்கும். ஒரு நீயாக தோன்றி அப்படின்னா நீ ஒருத்தன் தான் இதுக்கு, மற்ற யாரும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொடு. பெறலரும் பரிசினை நல்குமதி அப்படின்னு நக்கீரர் சொன்னது. அது மாதிரி கிடைக்கணும், அதுக்கு படிக்கணும் அப்படின்னா 6 முறை சண்முக கவசங்கிறது சரியானது. அதுதான் இன்னைக்கு பாம்பன் சாமிகள் நமக்காக அருளிய ஒரு நாள். அதை அனுபவிக்கிற வகையில தான் இந்த வேல் வழிபாடு சிறப்பாக இருக்கிற திருவல்லிக்கேணியிலே நமக்கு இந்த சிறப்பான சொற்பொழிவு அமைப்பதற்கு நம்முடைய அறங்காவலர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் பாம்பன் சுவாமிகள் ஏற்பாடு செய்து வந்து நின்று மணி மூலமாக சாட்சியம் அளித்தார் என்பதை நீங்களும் அனுபவித்தீர்கள் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய கடவுளுடைய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி.